Dear response, welcome to Exams Meet Academy. இந்த வீடியோவில் வந்து நம்ம February 1 to 7க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம முன்னாலேயே வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறோம் எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சிடறோம். ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, அதுக்கப்புறமேட்டு டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரிலாம் பிரிச்சிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஐஎன்எம் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து February 1 1786 தான் வந்து என்னன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா வந்து என்னன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இவரை பத்தி நாம ஒரே வார்த்தையில இவருக்கு நிறைய இருக்கு. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தவர். அது இல்லாம இவர் தான் வந்து என்னன்னா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீசஸ். சரிங்களா? அடுத்தது February 4 1922 ஐஎன்எம் ரிலேட்டடா சௌரி சௌரா இன்சிடென்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட்டை வந்து என்னன்னா இந்த நாளில் தான் வந்து மகாத்மா காந்தி வந்து சஸ்பெண்ட் பண்ணார். ஆக்சுவலாக அது என்ன இருக்கும் அப்படின்னா, காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சௌரி சௌரால என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் குவார்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸோட குவார்டர்ஸ் இருக்கு, நீங்க சுத்தி வாங்க, நீங்க ஊர்வலம் போகலாம், ஆனால் சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எங்க நாட்டில் எப்படி நீங்க வந்து என்னன்னா எங்களுக்கு அந்த வழியை நீங்க மறிக்கலாம் அப்படின்னு அதுல நடந்த வாக்குவாதத்துல சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 22 பேரை வந்து என்னன்னா எரிச்சு கொண்டிருப்பாங்க. இது 1922 சௌரி சௌரால நடந்தது, உத்தரப்பிரதேஷ்ல. சில சமச்சீர்ல வந்து என்னன்னா இது 22ன்னு இருக்கும், சில புக்ல இது 23ன்னு இருக்கு. அதனால ஆப்ஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க, 22 ஆர் 23. சரிங்களா? அடுத்தது 1944 இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்த நாளை தான் வந்து என்னன்னா February 4 தான் வந்து என்னன்னா டெல்லி சலோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. டெல்லி சலோ அப்படின்றது என்னன்னா சுபாஷ் சந்திர போஸினுடைய புகழ்பெற்ற முழக்கம். சரிங்களா? டெல்லியை நோக்கி செல்லுங்கள், டெல்லியை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை கைப்பற்றிடலாம், ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸினுடைய முழக்கம் தான் ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மியோடைய முழக்கம் தான் வந்து என்னன்னா டெல்லி சலோ. சரிங்களா? அடுத்தது டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னா, நாலேஜ் சிட்டி, அறிவுசார் நகரம் திருவள்ளூர்ல வந்து என்னன்னா அமைய இருக்கு. சரிங்களா? ஸோ இது என்னன்னா புதிய புதிய கண்டுபிடிப்புகள், அறிவு, ஆராய்ச்சி, இது சார்ந்த யூனிவர்சிட்டி, ரிசர்ச் லேபு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு ஒரு தளத்தை ஏற்படுத்துறாங்க. அதுதான் வந்து என்னன்னா அறிவுசார் தளம் அப்படின்றது திருவள்ளூர்ல ஏற்பட போகுது. இதனுடைய நோடல் ஏஜென்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு குளோபல் டூரிசம் சப்மிட் 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. இந்த டூரிசம் வந்து என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோடைய $1 trillion எக்கானமிக்கு மிக முக்கியமானது. ஏன் எல்லா கவர்மெண்ட்லயும் இந்த டூரிசம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பேசணும் அப்படின்னா, இதுலதான் அன்ஸ்கில்டு லேபர்ஸ். சரிங்களா? ரொம்ப சாதாரணமான படிப்பறிவு இல்லாத எளிய மக்கள் கூட வந்து என்னன்னா அவங்களால ஒரு வண்டி ஓட்டுறது, ஒரு டாக்ஸி ஓட்டுறது, அல்லது வந்து என்னன்னா ஒரு அங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல செக்யூரிட்டியா இருக்கிறது, ஒரு பஜ்ஜி போண்டா போடுறது, ஒரு ரோட் சைட்ஸ்ல வந்து என்னன்னா கடை போடுறது, இந்த மாதிரி ஒரு அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட் வந்து என்னன்னா அதிகப்படுத்தும். ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து என்னன்னா இந்தியாவை கொண்டு வரதுல மிக முக்கியமான இண்டஸ்ட்ரி வந்து டூரிசம். ஒரு காலகட்டத்தில் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே பெரிய ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். டூரிசமே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு டூரிசம் பாலிசி 2023 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நிறைய ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சப்மிட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 22,794 ரூபா மதிப்புள்ள 127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு நிறுவனங்களோட வந்து என்னன்னா ஏற்படுத்தி இருக்காங்க. இதன் மூலமா மட்டும் கிட்டத்தட்ட 66,000 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு நம்புது. சரிங்களா? அடுத்தது சுற்றுச்சூழல். சரிங்களா? என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக ஈரநில தினம். சரிங்களா? இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாள் February 2 1971 வந்து என்னன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரமான ராம்சர் அப்படின்ற இடத்துல ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து என்னன்னா கொண்டு வராங்க. இந்த ஒப்பந்தம் எந்த வருடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1975 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை வந்து இந்தியா என்னைக்கு ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1982 இதை ஏத்துக்குச்சு. சரிங்களா? இந்த வருடத்திற்கான இதனுடைய தீம் என்ன அப்படின்னா வெட்லேண்ட் அண்ட் ட்ரெடிஷனல் நாலேஜ். சரிங்களா? ஈரநிலங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவு, கலாச்சாரத்தை கொண்டாடுதல். சரிங்களா? செலிப்ரேட்டிங் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு. இல்லை இன்னும் நிறைய
கூடுதலான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிகமான ஈரநிலங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. சரிங்களா? அதே போல இந்தியாவுல அதிகமா எங்க வந்து ஈரநிலங்கள், எந்த மாநிலத்துல ஈரநிலங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கு. இது ஒருவேளை இப்படி கொஸ்டின் கேட்கறான், இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல அதிக நிலப்பரப்பு, சரிங்களா, இந்த நிலப்பரப்புல அதிகமான ஈரநிலங்கள் கொண்ட நிலப்பரப்புல எது முதலாவது மாநிலமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா குஜராத். சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த மாதிரியான முக்கிய தகவல்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ், அரசியல் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளாரையும் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுனால நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் ஆரோக்கியம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பள்ளிகள்லையும் பெண்களுக்கான அந்த மாதவிடாய் சுகாதாரம், ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை ஒரு பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் வந்து என்னன்னா அவர் இந்த மாதவிடாய் காலகட்டங்கள்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து நீக்குவதற்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அரசு முக்கியமான கடமையா இருக்கு. நம்ம ஃப்ரீ இதுல இந்த தீர்ப்புல வந்து இது யாருக்கு எதிராக போட்டிருக்காங்க, இது இந்த வழக்கோட பேர் என்னன்னா டாக்டர் ஜெயா தாக்கூர் விசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தது. ஃப்ரீ எஜுகேஷன் சொல்றீங்கல்ல, ஃப்ரீ எஜுகேஷன்னா ஃபீஸ் வாங்காம இருக்கிறது மட்டும் இல்ல, எதெல்லாம் அந்த குழந்தைகள் கல்வி கற்பதற்கு இலவசமா கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுக்கறது தான் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இவ்வளவு காலமா இதெல்லாம் அடிப்படை உரிமை அப்படின்றது நல அரசாங்கத்துக்கு கீழே வந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் நல அரசாங்கம், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு இருந்துச்சு. இந்த தீர்ப்புல வந்து என்னன்னா ஜெயா தாக்கூர் வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னா, மேண்டட்டரி ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டாயமா இதை நீங்க செய்யணும். ஏதோ நல அரசுகள் மட்டும் செய்யறதுன்றதில்ல, ஒவ்வொரு அரசாங்கமும் அடிப்படை உரிமைக்கு கீழே இதை கட்டாயமா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்தியாவிலேயே வந்து என்னன்னா நீதித்துறையில வந்து என்னன்னா எப்படி வந்து ஒவ்வொரு மக்களுடைய பிரதிநிதித்துவமும் இருக்கு, ஒவ்வொரு சாதியினருடைய பிரதிநிதித்துவமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிகமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து என்னன்னா அதிகம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான். கிட்டத்தட்ட 75.76% வந்து என்னன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல உயர்நீதிமன்றங்கள்ல, மாவட்ட நீதிமன்றங்கள்ல வந்து என்னன்னா பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. இவங்களே வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியில எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 20.66% இருக்காங்க. எஸ்டியில எவ்வளவு இருக்காங்கன்னா 1.21%. இது எல்லாமே அவங்களுடைய பிரதிநிதித்துவ சதவீதத்தை விட அதிகமாவே இருக்கு. சில நாட்களுக்கு முன்னால நம்ம இந்தியா அளவுல பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்த 850ல 647 உயர் சாதியினராகவே இருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் பார்த்தோம். ஸோ அப்ப இந்தியாவிலே அதிகமான இந்த சமூக நீதியின் அடிப்படையில பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்குமான பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுல இந்திய மாநிலங்கள்லயே அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து என்னன்னா கூடுதலா இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துக்கோங்க. என்னன்னா இது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எல்லாம் வந்து என்னன்னா 2020 24 வரலும் ஃபில் பண்ணப்பட்டதுல எத்தனை ஐஏஎஸ்ல எவ்வளவு சதவீதம் வந்து என்னன்னா ஓபிசி இருக்காங்கன்னா வெறும் 4.39%, ஐஏஎஸ்ல 2.42% எஸ்சி சமூகத்துல இருந்தோம். அதே சமயம் வந்து எஸ்டி சமூகத்துல இருந்து 1.2% தான் இருக்கிறாங்க. இதுவே வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுலயும் வந்து என்னன்னா நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது, இந்த எண்ணிக்கை வந்து என்னன்னா நம்மளுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது நாத்துல போகும்போது அப்படின்றது நேத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சர் முதலாக தன்னுடைய வழக்குக்கு தானே போய் ஆஜரானாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. அவங்க வந்து என்னன்னா எஸ்ஐஆர்ல வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க, அதுக்கு தானே ஆஜராகி வந்து என்னன்னா அதுக்கு வாதாடினாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஎம் டு அப்பியர் ஃபார் ஹர் ஓன் கேஸ் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்து என்னன்னா உச்சநீதிமன்றம் வந்து என்னன்னா தமிழ்நாடு கர்நாடகா இடையில வந்து என்னன்னா பெண்ணையாறு நதிநீர் சிக்கலை தீர்ப்பதற்காக வந்து என்னன்னா இரு மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தீர்ப்பாயத்தை வந்து அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இது வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் இதை அமைக்க மாட்டாங்க,
இது வந்து யார் அமைக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் அமைக்கணும். சரிங்களா? இந்த சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1956ஆம் வருடம் கொண்டு வரப்பட்டது. இந்த நதி வந்து எந்த சப்ஜெக்ட்ல வருதுன்னா ஸ்டேட் மாநில அரசினுடைய அதிகார பட்டியல்ல தான் வரும். ஆனா இரு மாநிலங்கள் இந்த நதி நீரை வந்து என்னன்னா பிரிச்சுக்கணும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூனியன் ஒன்றிய அரசினுடைய அதிகார பட்டியல் 56 அடிப்படையில 2 மாநிலங்களுக்குள்ள பிரிக்கணும் அப்படின்னா அது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துல போகும். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில இரு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் சிக்கலை தீர்ப்பதற்கான தீர்ப்பாய சட்டம் வந்து என்னன்னா 1956ஆம் வருடம் கொண்டு வரப்பட்டது. இது இல்லாம நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து என்னன்னா 262 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய விதி இருக்கு. அந்த 262 விதி எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நதியினுடைய பயன்பாடு, அதனுடைய பங்கீடு, இதை பத்தி எல்லாம் சொல்லுது. சரிங்களா? இதுல கூடுதலான சில தகவல்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல இப்ப லேட்டஸ்டா நம்மளுக்கு எந்த நதிநீர் தீர்ப்பாயம் வந்து நம்மளுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவிரி 2018 அமைக்கப்பட்டிருக்கு. முதல் நதிநீர் சிக்கலை தீர்க்கக்கூடிய தீர்ப்பாயம் எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம். சரிங்களா? 1969 இதுதான் ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டது. இது எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை பத்தி எல்லாம் பேசுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. சரிங்களா? இந்த பகுதிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதி இந்த மாநிலங்களுடைய சிக்கல்களை பத்தி பேசுச்சு. சரியா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா பத்திக் ஆதார் இன்டகிரேஷன் அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்டிலேயே முதலாக குஜராத் அரசு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கு, அது பேர் பத்திக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆதாரோட இணைச்சிட்டாங்க. இது எங்கெங்கெல்லாம் டூரிஸ்ட் அதிகமா வராங்க, அதே போல அந்த லாட்ஜு இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாம் வந்து என்னன்னா இதை வந்து இந்த ஆதாரம் வந்து பத்திக் சாஃப்ட்வேரோட இணைச்சிட்டாங்க. இதன் மூலமாக கண்காணிப்பை வந்து பலப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. சரிங்களா? இதெல்லாம் மாடர்னைசேஷன் ஆஃப் போலீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை முறைகளை வந்து என்னன்னா நவீனமயமாக்குவதன் மூலமாக நம்ம இன்னும் வந்து நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஹிஸ்டரி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி வந்து என்னன்னா 1976ஆம் ஆண்டு வந்து என்னன்னா போடப்படுது. சரிங்களா? ஸோ ஜனவரி 31ஆம் தேதி இதை போடுறாங்க, நள்ளிரவுல போடுறாங்க. சரிங்களா? ஸோ அதன்படி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதலாக இந்தியாவுடைய நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையை வச்சு நம்ம வந்து என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து என்னன்னா கலைஞர் தலைமையிலான திமுக அரசு வந்து என்னன்னா கலைக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? இது எந்த வருடம் வரலும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 30 ஜூன் 1972 ஒரு ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷன்ல எம்ஜி ராமச்சந்திரன் அதிமுகவுடைய தலைவரான எம்ஜி ராமச்சந்திரன் ஜெயிச்சு அவர் எம்ஜிஆர் வந்து என்னன்னா முதலமைச்சரா வர்ற வரலும் இந்த எமர்ஜென்சி நீட்டிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? எமர்ஜென்சி நீட்டிக்கப்பட்ட போது யாரு வந்து குடியரசுத் தலைவரா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமது அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அதே போல வந்து என்னன்னா கவர்னர் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கே ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய ரிப்போர்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அதை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசு இந்த அவசர நிலையை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவசர நிலையை பிரகடனப்படுத்தினாங்க. அடுத்து வந்து என்னன்னா ஸ்டாச்சு ஆஃப் ராமசாமி ரெட்டியார். சரிங்களா? ராமசாமி ரெட்டியார் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஒரு முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா இது அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் இருக்கு இல்லைங்களா? ஓமந்தூர் அரசு தோட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்துல இவருக்கு ஒரு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம சென்னையில உள்ள திருவொற்றியூர் நெடுஞ்சாலை இனிமேல் வந்து என்னன்னா வள்ளலார் நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படும். இதோட கூடுதல் டேட்டா பார்த்துக்கோங்க. ஜீவகாருண்ய நாள் என்னைக்கு அப்படின்னா வள்ளலார் பிறந்த தினமான அக்டோபர் 5ஆம் தேதி. சரிங்களா? அது இல்லாம தஞ்சாவூர்ல உள்ள கிராண்ட் சோழ அருங்காட்சியகத்துல சோழ மன்னர் ராஜராஜ சோழனுடைய 125 அடி சிலையை வந்து என்னன்னா திமுக அரசு வந்து என்னன்னா நிறுவனத்துக்கான திட்டமிடலை மேற்கொண்டுள்ளது. சரிங்களா? இது இல்லாம பட்ஜெட் அலகேஷன் ஃபார் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். சரிங்களா? இது ஆக்சுவலா எதுக்காக இதை பார்க்குறோம்னா ஒன்றிய அரசு அதனுடைய பட்ஜெட்ல வந்து இந்தியா முழுவதும் ஒரு கலாச்சார மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் உள்ள பகுதிகளை வந்து என்னன்னா மேம்படுத்தி மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு
திட்டமிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்காக வந்து என்னன்னா நிதி உதவியும் வந்து என்னன்னா நிதியும் வந்து என்னன்னா ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா? அது வந்து என்னன்னா நிறைய முக்கியமான இடங்கள். சரிங்களா? லோத்தல், அதுக்கப்புறம் மேல்ட்டு லே அரண்மனை, தோலவிரா, ராக்கி கர்கி, சாரநாத் போன்ற முக்கியமான இடங்கள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சரிங்களா? அலெக்சாண்டர் ரேனால அகழாய்வு செய்யப்பட்ட மிக முக்கியமான பகுதியான ஆதிச்சநல்லூரும் அதுல ஒண்ணா இருக்கு. அதனால இதை வந்து நம்ம ஏன்ஷியன் ஹிஸ்டரியில பாத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா இதன் மூலமாக தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி அவங்களுடைய மேப்பிங்கு, டிசைனு, அங்கு கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பராமரிப்பு, இது எல்லாத்தையுமே நவீனமயமாக்கி அதை மிகச்சிறந்த சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா கொண்டு வர்றதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறாங்க. சரிங்களா? அடுத்தது பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணாதுரை வந்து இறந்தார். தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சென்னை மாகாணம் இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றிய CN அண்ணாதுரை வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த CN அண்ணாதுரை மறைந்த நாள். சரிங்களா? அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ். இது ஒன்றும் இல்லை, என்னன்னா கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்களுக்கு அவங்கள மேம்படுத்தி, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி அவங்களுடைய கைவினை பொருட்கள் எல்லாம் மிகச்சிறந்த லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கான திட்டம் தான் வந்து என்னன்னா மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதன் மூலமாக அவங்கள கிட்டத்தட்ட இது வந்து என்னன்னா அந்த விக்ஷித் பாரத் ஜி சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம் பேர் மாற்றுறாங்கல்ல, அதனுடைய முக்கியமான அம்சமே என்னன்னா அந்த திட்டத்துல வேலை கேட்பதற்கு பதிலாக வேலையை வழங்குபவராக மாறுங்கள்ன்றதுதான். சரிங்களா? ஸோ அதன் மூலமாக என்ன அப்படின்னா இதுல இந்த துறைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தி இதை வந்து மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்குறதா வந்து என்னன்னா இந்த திட்டத்தினுடைய நோக்கம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரீ எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன் கேரளா. சரியா? கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து என்னன்னா இலவச கல்வி கட்டணம். சரிங்களா? கல்வி கட்டணம் ரத்து பண்ணியிருக்கான். இது ஏதோ அவங்க புதுசா பண்ணதான் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே 1ஆவதுல 12ஆவது வரலும் அங்க ஸ்கூல் ஃப்ரீ. சரிங்களா? அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல வந்து என்னன்னா ஏற்கனவே அங்க 1ல இருந்து 12 வரலும் ஃப்ரீ. இப்ப அது அண்டர் கிராஜுவேஷன் UG வரலும் அதை வந்து என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல 1ல இருந்து 12ஆவது வரலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து என்னன்னா ஃப்ரீ மெடிக்கல் இன்சூரன்ஸையும் கொடுத்துட்றாங்க. அங்க பெற்றோர்கள் வந்து என்னன்னா அதுக்கான பிரீமியம் எல்லாம் கட்ட வேணாம், அதை கேரளா அரசு அதை செஞ்சுக்கும். கம்யூனிஸ்ட் அரசு அதை வந்து செஞ்சுக்குவாங்க. சரியா? அடுத்து வந்து என்னன்னா SBI சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் பினான்சியல் சன்ரைஸ் செக்டார். சரிங்களா? இந்த செக்டார் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, அதுக்கப்புறமேட்டு செல் வேதியியல் மற்றும் பேட்டரி சேமிப்பு, மின்சார இயக்கம், பசுமை ஹைட்ரஜனு, அப்புறம் குறை கடத்தி செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான துறைகள் எல்லாத்துக்கும் இனி SBI என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள டெவலப். ஏன்னா இனி இருக்கக்கூடிய இந்த AI மிஷின் லேர்னிங்கு இந்த குவாண்டம் வேர்ல்டுல வந்து என்னன்னா இந்த சன்ரைஸ் அப்படின்றது என்னன்னா பூம் ஆயிட்டு இருக்கக்கூடிய எக்கனாமியில பூம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். சரியா? ஸோ அதை வந்து மேம்படுத்துறதுக்கு அட்வைஸு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸு இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து என்னன்னா SBI சக்ரா அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து ஜியாகிரபிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரிசால இருக்கக்கூடிய பாரதீப் துறைமுகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னன்னா கிளீனஸ்ட் போர்ட்டா இந்தியாவில் வந்து என்னன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஜியாகிரபியில வந்து என்னன்னா ஒவ்வொரு துறைமுகங்கள்லாம் கொடுத்துட்டு அது எந்த மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஸோ பாரதீப் வந்து என்னன்னா ஒரிசால இருக்கு, அதுதான் வந்து என்னன்னா கிளீனஸ்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து ரேர் எர்த் காரிடர் அப்படின்றது வந்து என்னன்னா முக்கியமான கனிம வள பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னன்னா ஆந்திரா, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற பகுதிகள்லாம் வந்து என்னன்னா ஆந்திரா, ஒரிசா இந்த பகுதிகளெல்லாம் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய, ஏன்னா அது வந்து என்னன்னா நம்மளுக்கு பேட்டரி செய்யறதுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு வந்து என்னன்னா இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? ஏற்கனவே இதை வந்து நம்ம சைனாட்ட இருந்து நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம சைனா கிட்ட இருந்து இல்லாம இதை நம்மளே ஒரு தன்னிறைவை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதி அமைச்சகம் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கு. இதன் மூலமாக எங்கெங்கெல்லாம் இந்த கனிம வளங்கள் கிடைக்குதோ அங்க ஒரு காரிடர் அப்படின்னா வழித்தடங்கள், அங்க இதன் மூலமாக மதிப்பு கூட்டப்பட்ட எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இது தேவையோ அந்த இண்டஸ்ட்ரீஸையும் அங்கேயே வச்சு நம்ம வந்து என்னன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போறோம். இதுதான் வந்து என்னன்னா ரேர் எர்த் காரிடர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, இந்த ரேர் எர்த் காரிடர்ல நம்ம எப்போ வந்து என்னன்னா எது வரலும் நம்ம இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்னா 2030. சரிங்களா? அதுக்குள்ளார இதுல நம்ம தன்னிறைவு அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 1 1977 அங்கீகரிக்கப்பட்ட 1978 இருந்து இதை நம்ம கொண்டாடுறோம். என்னன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு. சரிங்களா? இந்திய கடலோர காவல் படை. சரிங்களா? அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறோம். பொதுவாக இந்த மாதிரியான ரொம்ப பாதுகாப்பு படைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய முழக்கம் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கணும். வியாம் ரக்ஷமா அப்படின்றத அவங்களுடைய முழக்கம். அப்படின்னா வி ப்ரொடெக்ட், நாங்க பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய முழக்கம். அடுத்த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். சரிங்களா? இது என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா February 6 இருந்து கொண்டாடுறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பல ஆப்பிரிக்க நாடுகள், குறிப்பா இந்திய சமூகங்கள்லயே கூட இதுக்கு முன்னால இருந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்களுடைய பிறப்புறுப்பை வந்து என்னன்னா வெட்டிடுவாங்க, அதனுடைய எக்ஸ்டர்னல் பகுதி எல்லாத்தையுமே வெட்டிடுவாங்க. சரிங்களா? ஸோ பெண்களுடைய கற்பை பாதுகாக்கிறோம் அப்படின்ற விதத்துல வந்து என்னன்னா பெண்களுடைய பெண் உறுப்பை வந்து என்னன்னா சிதைக்கக்கூடிய வழக்கம் ஆப்பிரிக்காலெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? கருப்பின மாடலான வாரிஸ் எல்லாம் இதை வந்து இங்கிலாந்துல வந்து அவங்க பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் இப்படி ஒரு பிரச்சனை உலகம் முழுவதும் பெருசா பேசப்பட்டுச்சு. ஸோ இது வந்து என்னன்னா ஐநா சபை 2012 இருந்து இதை கொண்டாடுறாங்க, நினைவு கூறுறாங்க. இப்ப இதை வந்து என்னன்னா நம்ம இந்த பெண்களுடைய பிறப்புறுப்பை சிதைக்கக்கூடிய வழக்கத்திற்கு நம்ம எந்த விதத்திலையும் சகிச்சுக்க கூடாது அப்படின்றதான் இந்த நாளினுடைய முக்கியமான நோக்கம். தேங்க்யூ.